எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கல. இன்னொரு சொல்லுங்க. எங்களால பிக்சர் எடுக்கணுங்க. ஒரு பிக்சர் எடுக்க கிளாஸ்ல சப்மிட் பண்ணனும் மேம். கிளாஸ்ல சப்மிட் பண்ணனும். என்ன சப்மிட் பண்ணனும்? பிக்சரை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன வேற என்ன பண்ணணுமா? கேட்டேன் மேம். வேற எதுவும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு அதை வச்சு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க மேம். சரி, ஓகே, ஆல் ரைட். I thought, did I pair two people? ரெண்டு பேர் சேர்ந்து பேர் பண்ணுமா? Okay, anybody else? ரெண்டு பேர் பண்ணுமா? Who are those people and are you all here? யார் யார் பேர் பண்ணது? மேம் என்னையும் தனிஷாவையும் பேரா பண்ணீங்க. சரி, ரெடியா நீங்க ரெண்டு பேரும்? நானும் பாஸ்கர் மேம். Okay. So, I don't see your partners, but நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. Okay, why don't you ஆண்டிச்சி நீங்களே லாஸ்ட் என்ன இமேஜ் எடுத்துட்டு வந்தீங்களோ அதை ஷேர் பண்ண முடியுமா? ஆர் என்ன கன்ஃபியூ வைங்க, நான் ஷேர் பண்றேன். And then do what we did in class. நீங்களே ஷேர் பண்றீங்களா நான் பண்ணவா? நான் பண்றேன் மேம். Okay. பண்ணி, so whoever didn't attend class last week, and she is going to explain என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு explain பண்ண, but she is going to explain it using the new example that she brought. எக்ஸ்பிளைன் பண்ணணுமா மேம்? லாஸ்ட் வீக் என்ன பண்ணோம் நம்ம அந்த இமேஜ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அதை திருப்பி நீங்க இங்க கிளாஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுல எல்லாம் என்னன்னு தெரியுதோ அதை நம்ம சொல்லணும் மேம். கரெக்ட். சோ இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இமேஜ் ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே மேம் தெரியுதா மேம்? தெரியுது. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி என்ன பண்ணோம்? மேம் நான் நெக்ஸ்ட் சொல்றேன் மேம். What do you mean by next சொல்றேன்? ஸ்கிரீன் அந்த ஒரு ஸ்கிரீன்லயே வைங்க, எதுக்கு மாத்தி மாத்தி போறீங்க? சொல்லுங்க. ஓகே, you have an image and சொல்லுங்க. இந்த இமேஜ் எடுத்து என்ன அப்சர்வ் பண்றீங்க? ஒரு டீச்சர் மேம் ஸ்டூடெண்ட்க்கு கிளாஸ் எடுக்கறாங்க. அவங்க கமெண்ட்ஸ் அது நோட் பண்றாங்க மேம். சரி. what other observation? So இந்த எக்ஸர்சைஸ்க்கு எதுக்காக இந்த எக்ஸர்சைஸ் கொடுத்தேன் நானு? what is the purpose of ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேசுறது எதுக்காக சொன்னோம்? நம்ம எவ்வளவு அப்சர்வ் பண்ணி சொல்றோம்ன்றதுக்காக மேம். எவ்வளவு அப்சர்வ் பண்ணி சொல்றதுக்காக சொன்னோம். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் வந்து கிளாஸ் ரூம்ல டீச்சர் கிளாஸ் டீச் பண்றாங்க. that is your first observation. Okay, somebody else? Anybody else on what do you observe from this class, from this classroom picture? Ma'am, students are paying attention to the teachers and studying. Okay, yes. Keep Ma'am, going. ABCD சொல்றதுனால சொல்லி கொடுக்கறதுனால மேபி கேஜியா இருக்கலாம்னு தோணுது. ஆனா கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்ளோ அட்டென்ஷனா கவனிக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. Good point. That's a good observation. பார்க்கறதுக்கு பெருசா இருக்காங்க இல்ல? They look like older kids. ஆனா இப்பதான் ABCDயே வருது. That's a good observation, what you said. But just FYI, some students, some schools 6 வயசுக்கு அப்புறம் ABCD ஆரம்பிப்பாங்க. Right? I know people rush now and 3 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. But there are schools where
ஆக்சுவல் டீச்சிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6 வயசு 7 வயசுல தான் ஆரம்பிப்பாங்க ஏபிசிடி எல்லாம். அது வர வரைக்கும் they play and do things like that. But ABCD 1 2 3 எல்லாம் start only after they are 6 or 7, which is the right thing to do. But anyways, so that is what probably is happening. But good observation. Okay, where are? Thank you. What else? வால்ல ஒரு கிளாக் இருக்கு மேம். கிளாக் இருக்கு. அப்புறம் அந்த மேசையில வந்து ஒரு கிரீன் ஆப்பிள் இருக்கு புக்ஸுக்கு மேல. சரி, அந்த கிளாக்கை வச்சு what do you observe? அது வந்து கரெக்டா இப்ப டைம் வந்து ம் 8 மணி. 8 மணி. 8 மணிக்கு 6 வயசு 7 வயசு பசங்களை உட்காந்து வச்சு ஏபிசிடி சொல்றது it looks odd, right? 8 மணிக்கு யார் கிளாஸ் ஆரம்பிப்பா, அதுவும் அவ்வளவு சின்ன குழந்தைங்களுக்கு? இது ஏ கிரியேட்டட்ல மேம், அதனால சும்மா அந்த இது அது ஒரு இதுல அப்படி போட்டிருக்கு அவ்வளவு. அது அப்படி ஏ கிரியேட்டட்னால அப்படி. ஓ, ஏஐ கிரியேட்டட்னால. So but it's the wrong thing, right? Doesn't make sense. 8 மணி is not the right thing for a kindergarten class to teach ABCD. Maybe some schools they do. Okay. அதுக்கடுத்து எல்லா மேசையும் வந்து உடன்ல இருக்குது. அதாவது உடன் ஸ்டீல்ல இருக்குது. உடனா ஸ்டீல்லையும் சேர்ஸ் எல்லாம். Okay. இந்த கதவு இந்த இது விண்டோ வந்து திறந்திருக்கு. விண்டோ வந்து திறந்து எல்லா வெளியில உள்ள இந்த ட்ரீஸ் எல்லாம் தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கபோர்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. கபோர்டு மாதிரி இருக்கு. So window திறந்திருக்கு, அதை திறந்து பார்க்கிறதுனால what can we observe from that? Seems like it's a sunny day, there's no rain. வேற என்ன அப்சர்வ் பண்ணலாம்? Anybody else? அந்த விண்டோ திறந்திருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் ரோல கடைசி 4வது பர்சன் வந்து விண்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, வேடிக்கை பார்க்குறோம், அதனால ஓப்பன். ஓகே. வேற பேசாத ஆட்கள். இமேஜ் தெரியலையே மேம். என்னது? இமேஜ் தெரியல மேம் எனக்கு. ஓ, இமேஜ் தெரியலையா? ஷேர் பண்றாங்க இல்லையா? I think I see it in the video. இப்ப தெரியுது. ஓகே. வேற what else do you guys observe? அவங்க அது பார்க்கறதுல இருந்து என்ன தெரியுது? We can find pen or pencil on the table and book rack, table. Some students are taking notes, ma'am, what teacher is telling. Okay. Making notes. Yeah. 7 வயசு பசங்க they are making notes, huh? Yeah, that's first observation. Yeah. Where people who have not spoken yet? Sweta, Manisha, Tanisha. What do you guys see? இந்த கிளாஸ் ரூம் பார்த்தா இந்தியாவில் இருக்க கிளாஸ் ரூம் மாதிரி தெரியுதா? எஸ், go ahead. Manisha. எஸ் மேம், அங்க வந்து டீச்சர் வந்து ஒரு ABCD மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ ஈல இருந்து செட் வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க, நான் ஒரு காஃபி பிரேக் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அவங்க பேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, பேக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி பேக்ஸ் அந்த மாதிரி. சரி. அங்க பாக்குறவங்களே அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கிட்டாச்சும் டே ட்ரீமிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிடலாம், ஏதாச்சும் சீக்ரெட் பேசலாமா, பென்சில் எப்ப ஷார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Okay. All right. So this is kind of about this thing. You know, the blackboard is green in color. The way the teacher is dressed looks like it's maybe not in India, or at least not Tamil Nadu. It's a small classroom. 5 பேர் தான் இருக்காங்க கிளாஸ்ல. So இந்த இமேஜ் எங்க இருந்து எடுத்தீங்க? Who did it? ஆண்டிச்சி. ChatGPT மேம். இது ChatGPT எடுத்தேன் மேம். ChatGPT கிட்ட எடுத்தீங்க. ChatGPT கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க? ஒரு
ஒரு இமேஜ் வந்து அதுல எப்படி நான் அப்சர்வ் பண்ண முடியுமோ நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுன்னு கேட்டேன் மேம். ஓகே, அது மாதிரி வந்ததா? சரி, alright, fine. We will just start with a small example. நீங்களும் பாஸ்கரமா? பாஸ்கர் அலங்காரம். Yes. எங்க? Okay, fine. Alright. Okay, the second one, the second pair that I asked to do. இன்னொரு ராஜி கட்டுமா? ராஜி and தினேஷாவா? Okay, நீங்க you can start the presentation. You can stop the presentation. Okay, ராஜி and தினேஷா, நீங்க என்ன பண்ணீங்க? பண்ணீங்களா? Okay, are you guys in the class, Raji and Tanisha? மேம் நான் பண்ணேன் மேம். கேள்வி கேட்டு 10 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்றீங்க. மேம் இந்த ஆடியோ சரியா கேட்க மாட்டேங்குது மேம். என்ன? நெட்வொர்க் ப்ராப்ளம் மேம். Okay, yeah, go ahead. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் மேம். Okay, sure, பண்ணுங்க. So ராஜியும் தனிஷாவும் சேர்ந்து பண்ணீங்களா? இல்ல மேம், நான் தனியா தான் மேம் பண்ணேன். ஓகே, ஏன் பண்ணல? ஏன் தனிஷா what did you do? மேம் நானும் பிக்சர் சர்ச் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, என்ன சொன்னேன் நான் கிளாஸ்ல? What did I ask you both to do? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண சொன்னீங்க மேம். சரி, ஏன் பண்ணல? I'm just curious. I'm not complaining. I'm curious. எந்த ரீசன் காண்டி பண்ணலன்னு I'm just curious. See, உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். மேம் அவங்க டிஸ்கால ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்ல. சோ நான் தனியாவே பண்ணிட்டேன். அதனால ஓகே. How about you, Tanisha? மேம் என் ஃபோன் ப்ராப்ளம்ல இருக்கு. சோ டிஸ்கார்ட்ல என்னால மெசேஜ் பண்ண முடியல மேம். What do you mean by that? கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, ஃபோன் ஒர்க் ஆகுது. How can you say that phoneல Discord work ஆகுது? அப்பா ஃபோன்ல லாகின் பண்ணி வச்சிருக்கேன் மேம், மெயில். ஓகே, அதுக்கும் Discordக்கு என்ன சம்பந்தம்? அதனால ராஜி கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல மேம் இன்ஃபர்மேஷன். Okay, again, I'm not complaining at all. I'm trying to understand. சரியா? உங்க லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃபரெண்ட், நாட் ஜஸ்ட் தனிஷா, எவ்ரிபடி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேனோ அதை விட உங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஐம் ஒன்லி ட்ரைங் டு லேர்ன். என்ன if I ask you to do something, if you cannot do it, I'm trying to understand என்ன பாசிபிள் ரீசன் ராக், அதனால தான் கேட்கிறேன். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. So tell me again one more time, Tanisha. உங்க Discord அப்ளிகேஷன் வந்து உங்க அப்பா போன்ல லோட் பண்ணிருக்கீங்களா? நோ மேம், இப்போ கிளாஸ்க்கு மட்டும் நான் மெயில் ஐடி ஓபன் பண்ணி இப்போ கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன் மேம். ஃபோன் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல மெயில் ஐடி what do you mean மெயில் ஐடி ஓபன் பண்ணி லிங்க் எடுக்கிறது? பேசிக்கலி you are taking the class link, அப்படியா? எஸ் மேம். ஓகே, அது Discordல மட்டும் தான் இருக்கு அந்த லிங்க், இல்லையா? எஸ் மேம். ஓகே. ஓகே, ஒன் மோர் டைம். Discord ஆப் வந்து எந்த போன்ல லோட் ஆயிருக்கு? அது என்னோட ஃபோன்ல இருக்கு மேம். இது அப்பா ஃபோன்ல கூகுள் அக்கவுண்ட்ல ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு என்னோட மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேம். இப்போ ஓகே, உங்க போன்ல இருந்து ஏன் பண்ண முடியாது? ஃபோன் ப்ராப்ளம் இருக்கு மேம், பேட்டரி இல்லாம. Okay, all right, I'm confused a little bit, but point is இப்போ கிளாஸ் வந்து அட்லீஸ்ட் ராஜி அட்டெம்ப்டட். நான் என்ன கேட்கிறேன் எல்லாருக்கும், கொஸ்டின் ஃபார் எவ்ரிபடி, பர்பஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து இந்த மாதிரி செய்யோடு அந்த மாதிரி போய் கிளாஸ் அட்டென்ட் பண்றதோட இன்னொரு திங் தட் யூ ஆர் லேர்னிங் இஸ் டு கொலாபரேட், ஒர்க் வித் பீப்புள். யா, ஏன் எதுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்து கிளாஸ் பண்றோம்? யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம மட்டும் நினைக்கிறது ஒண்ணு, ஒரு 4 பேர் கூட பேசி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி திங்கிங் இருக்கு, ஸோ யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். தட் ஒன் ரீசன் கிளாஸ் ரூமுக்கு வர்றோம். இல்லைன்னா நம்ம தனியா ஆன்லைன்ல நம்ம மட்டும் படிச்சுக்கலாம், ரைட்? ஆன்லைன்ல தனியா படிச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வந்து பண்றதுக்கு ஒரு வித்தியாசம், மெயின் வித்தியாசம் என்னன்னா, யூ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ், யூ கொலாபரேட். நான் கொடுக்குற ஹோம் ஒர்க் 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன், அகெயின் யூ கேன் கோ டாக் டு தி அதர் பர்சன், யூ கேன் டிஸ்கஸ். நீங்க அடுத்தவங்க தெரியாதவங்க கூட, இந்த கேஸ்ல ராஜிக்கும் தனிஷாக்கும் தெரியாது, they don't know each other. So you start talking to other people, you learn from others, so that
நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் வரும்போதோ வேலைக்கு போகும்போதோ யூ ஃபீல் அ லிட்டில் ஈஸியர் டு டாக் டு பீப்புள் ஹூ யூ டோன்ட் நோ. தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே பேசி பேசி பழகிட்டு இருந்தா இட் வில் பி ஹார்ட் பின்னாடி வேலைக்கு வெளியில போகும்போது. ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு அதர் பீப்புள். அண்ட் யூஸ் டிஸ்கார்ட் மாதிரி ஒரு மீடியம் இருந்ததுன்னா, ஆஃபீஸ்ல போனீங்கன்னா டீம்ஸ்னு ஒன்று இருக்கும், டிஸ்கார்ட் இருக்கும், ஸ்லாக் இருக்கும். அந்த மாதிரி இதுல எப்படி பேசுறது, எப்படி யூனோ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ யூ இப்ப சையூர்ல வந்து யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல் தட். ஸோ அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். நான் என்ன ஒன்று சொன்னேன்னா ட்ரை டு டூ இட். ஓகே, மேபி தனிஷா சொல்றது வேலிட் ரீசன், ஐ டோன்ட் நோ, பட் தட் இஸ் த ரீசன் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ டு டூ ஆல் இட். நாங்க பண்ற ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடியும் தெர் இஸ் அ ரீசன். இஃப் யூ ஃபாலோ வாட் வி ஆர் ஆஸ்கிங் யூ டு டூ, நாட் ஜஸ்ட் த திங்க் ஸ்மார்ட் கிளாஸ், பைத்தான் கிளாஸ், எனி கிளாஸ் தட் யூ அட்டெண்ட் வித் அஸ், when we try, நாங்க என்ன கேட்டாலும் உங்களை பண்ண சொல்லி சொன்னோம்னா ட்ரை யுவர் பெஸ்ட் டு டூ இட். அப்படிதான் பழக முடியும். ரைட் ஃப்ரம் கமிங் டு கிளாஸ் ஆன் டைம், பங்க்சுவாலிட்டியில ஆரம்பிச்சு, அட்டெண்டன்ஸ் போடுறது ஒழுங்கா போறதுல ஆரம்பிச்சு, ஹோம்ஒர்க் கொடுத்தா அந்த ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்றது, ஆல் தீஸ் ஆர் ஹேபிட்ஸ். யூ டூ இட் so that you improve. Anyways, okay, ராஜி என்ன இமேஜ் எடுத்தீங்க காட்டுங்க. இந்த காட்டுறேன் மேம். Yes, right. மேம் தெரியுதாங்க மேம்? ஐயா another classroom தானா? கிரியேட்டிவிட்டி கிளாஸ் ரூமோட நின்றுச்சா? மேம் நான் தான் மேம் ஆண்டிச்சிக்கு ஐடியா கொடுத்தேன், அவங்க அப்படியே என்னோட ஐடியாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதடா, ஐ see. ஓகே, ஏன் ஆண்டிச்சிக்கு வேற ஐடியா வரலையா? மேம் அவங்க தான் கேட்டாங்க எப்படி இமேஜ் எடுக்கிறதுன்னு சொல்லி, நான் எடுத்த இமேஜ் அப்படியே அவங்க சொன்னேன், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. I see. ராஜி போய் சொல்றாங்க, அவங்க எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணவே கிடையாது. எல்லாம் இமேஜ் சொன்னேன் ஆண்டிச்சி. நான் கிளாஸ் ரூம் மாதிரி சர்ச் பண்ணேன், எனக்கு இமேஜ் அனுப்பி விட்டுருக்கு சாட் ஜிபிடி அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. We can stop here, Raji. Okay, you helped Andichi, that's fine. Okay, let's yeah, spend a few minutes here on this in the image. Okay, what do you guys observe? இது வரைக்கும் பேசாதவங்க, இது வரைக்கும் யாரும் ஒப்பீனியன் சொல்லாதவங்க, I want you to talk. லாஸ்ட் இமேஜ்க்கு யாரும் அப்சர்வேஷன் சொல்லாதவங்க. ஸ்வேதா, are you here? Okay, anybody யாரும் பேசாத ஆட்கள் கொஞ்சம் பேசிட்டு பார்க்கலாம். Okay, Raji, you can start probably. உங்க அப்சர்வேஷன் என்ன? மேம் ஒரு சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு மேம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாருக்கு கால் வருது. சார் போன் ஒரு கையில வச்சுக்கிட்டு புக் ஒரு கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேம். கிளாஸ் ரூம்ல ஒரு கிளாக் இருக்கு மேம். இருக்கு. ஓகே, சோ நீங்க சொல்றது எல்லாமே வந்து அந்த படத்தை பார்த்ததும் ஆப்வியஸா தெரியுறது, ரைட்? இத வச்சு என்ன அப்சர்வ் பண்றீங்க? என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சாமா என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இத வச்சு what do you observe? What do you think is happening in this class? மேம் இந்த கிளாஸ்ல யார்கிட்டயும் பென் இல்ல மேம், ஒரு பையன்கிட்ட தான் மேம் பென் இருக்கு, மத்த யார்கிட்டயும் பென் இல்ல. பென் இல்ல, இது ஏஐ கிரியேட்டடா? எஸ் மேம். அதான். ஓகே, பென் இல்ல, அது எப்படி? that's the wrong thing. ஓகே, see மேம் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்ல வரல, சில பேர் யூனிஃபார்ம் டிஃபரெண்டா இருக்குல்ல மேம். இருக்கு, கரெக்ட். அதுல ஒரு பர்சன் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காருல மேம். கரெக்ட், வெரி குட். what other observation? others என்ன சொல்லாதாங்க? சுதீனா. There are only boys in this image, and they look like high school students. I don't know whether they are listening because no one is listening as the teacher.
and the teacher is holding a phone in his hand. Maybe he's referring to something, or I don't know. Yes. Maybe he's referring or doing something else. Yes. And the blackboard has some foreign language in it. It doesn't look like English. I don't know what language it is. Yeah, very good. Very good observation. So, okay, others have something. Manisha, and, yeah, Manisha, really make it quick. I think so. Like teachers representing guidance before performance, like அவங்க எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Why do you think so? Like papers pen வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. I don't think like அவங்க ஏதோ புக்ஸ் இருக்க மாதிரி தெரியல. So seriously இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. So எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். And அவங்க கிட்ட வந்து டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கு. லைக் குவைட்டா சிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆன்சர் ஷீட்ஸோட. லைக் அந்த கிளாக் இருக்கு சைட்ல, அது வந்து ஒரு சிம்பாலிக்கா நினைக்கிறேன். லைக் என்னன்னா டைம் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மெஷர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பிகெஸ்ட் ஜட்ஜ் இல்ல. எக்ஸாம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பயமே வந்து ஐயோ டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்போம். So அது வெறும் கிளாக் இல்லாம I think so that is a symbolic, like in exams time is not just a measurement for me, it's the biggest judge. என்னால முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு எக்யூப்மெண்டா நினைக்கிறேன். தெரியல. Okay, very good. Okay, good observation. Very good. Whoever else, வேற யாருன்னா did anybody offer to do it? யார் பண்ணாதவங்க யார்? கீர்த்தி. மேம் அதுல ஒரு சிலவங்கள பார்த்தா மட்டும் பிஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துச்சு மேம். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருந்தவங்க வந்து கோட் போட்டிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு மேம். What other observations? So one other thing is, அந்த இன்னொரு அப்சர்வேஷன் சொன்னாங்க, ஒரு பையன் தான் பேனா இருக்குது, இதுவும் பேனா இல்லைன்னு சொல்லிட்டு, ரைட்? அண்ட் எல்லாரும் யூனிஃபார்ம் ஒழுங்கா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. So this is AI generated picture, Raji? எஸ் மேம். ஏஐல தான் போட்டு மெட்டா ஏஐல போட்டு எடுத்தேன் மேம். ஏஐல போட்டு எடுத்தீங்க. So this is exactly why we cannot depend on AI 100%. நிறைய தப்பு இருக்கு இந்த இதுல. யாருக்கு பேனா இல்லை, அப்புறம் அந்த போர்டுல வந்து I don't think she said it's a different language, but it's not a, you know. மேம் நான் ஹிந்தி கொடுத்தேன் மேம். அது எதுக்கு எனக்கே தெரியல மேம். நான் ஹிந்தி தான் கொடுத்தேன். ஹிந்தி கிளாஸ் கொடுத்தா இது வேற ஏதோ லாங்குவேஜ்ல வந்திருக்கு மேம். That's okay. நான் என்ன சொல்ல வரேன்னா, even though AI can do things, it is important, நமக்கு it's important for us to verify AI's work. Yeah. Now Raji did a good job. I'm not telling Raji. நான் என்ன சொல்றேன், coding. People say that, oh, AI can write the code for me. Yes, AI can write the code. AI will make mistakes, and only if உங்களுக்கு வந்து அந்த AI கோட பார்த்துட்டு என்னென்ன தப்பு பண்ணிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். Just like இந்த இமேஜ்ல AI created the image. It looks like a classroom. There is a teacher, there are students, there is a நம்ம போர்டுல எழுதிட்டாங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு. But if you look closely, you find that it's not a complete image, right? If ஒருவேளை எக்ஸாம் கொடுத்தாங்களோ என்ன தெரியாது. எக்ஸாம்னு கொடுத்திருந்தா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, பேனா இல்லை, ஒழுங்கா எல்லாரும் யூனிஃபார்ம் போடலை. These are the things நீங்க தான் அப்சர்வ் பண்ணி ஏஐ கிட்ட you have to go to more instruction. Okay, make sure Hindi, I don't see it as Hindi, you have to go write Hindi or any whatever language. என்ன எழுதுறது, if it is exam, என்ன எழுதுறது, எக்ஸாம் போர்டுல என்ன எழுதுறது. So this is the reason, even if AI is there, you still have to be smart enough to find out issues with AI and give correct instructions to AI. என்ன சொல்ல வரேன், புரிஞ்சுதா? Even though AI can do a lot of things, it is still important நம்ம யாரு ஏஐ யூஸ் பண்றோமோ அவங்களுக்கு ஏஐ கொடுத்த ஆன்சர் அப்சர்வ் பண்ணி எவ்வளவு கரெக்டா இருக்கு, ஏஐ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி இருக்கு, தென் கோயிங் அண்ட் கரெக்டிங் த மிஸ்டேக்.
That is what mostly this class is also about. Think Smart class is also about. The exercise is about that. What do you observe? What do you see? பார்க்கிறது டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டேபிள் இருக்குது, பேப்பர் இருக்கு. ஓகே, தட் ஆல் குட். அதுக்கும் மேல what do you observe? That is what we are trying to do here. That is the purpose. This is what you will apply. நாளைக்கு நீங்க ஏஐ கிட்ட என்ன கேட்டு ஏஐ கொஞ்சம் கொடுத்ததுன்னா ஓகே முடிச்சுனா ஓகே ஏஐ கொடுத்தது நான் போய் யூஸ் பண்ண போறேன் அப்படி போக கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கா? AI makes a lot of mistakes, especially the free tier. ChatGPT யூஸ் பண்ணீங்கன்னா ChatGPT பணம் கொடுத்து பார்த்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ஃப்ரீயா வர்ற ChatGPT makes a lot of mistakes. பாதி விஷயத்தை மறந்துடும். பாதி ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டோமோ அதை மறந்து போயிடும். பிகாஸ் it just goes off. So you have to be paying attention to the details, and in the class வந்து you are practicing. எப்படி அந்த attention எப்படி நம்ம details observe பண்றது, you are practicing. You see from others. Maybe நிறைய பேர் அந்த பென் இல்லைன்றதுல நான் இனிஷியலி நோட்டீஸ் பண்ணல. ராஜி சொன்னப்போ ஆமா எல்லாம் பென் இல்லையேன்னு சொல்லிட்டு. So that is, இப்போ நெக்ஸ்ட் டைம் வேற எதனா பிக்சர் பார்க்கும்போது you will pay attention to these details. That's what we are trying to do. புரிஞ்சுதா? Now, was Bhaskar okay? Thank you, Raji. That's a good one. Simple இருந்தாலும் we had a lot. Thank you, ma'am. Yes. So Bhaskar, I had asked you, Bhaskar and Andichi பண்ணீங்களா? பண்ணிருக்கோம் மேம். Okay, already நீங்க லேட்டா வந்தீங்க. So Andichi showed. Okay, that's fine. Anybody else who did it? நீங்களா தானா பண்ணீங்களா? I said everybody should do it on their own. என்ன பண்ணீங்களா? Anybody else willing to share their image and discuss? Yes. மேம் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். சென்ட் பண்ணிருக்கீங்களா? எதுல அனுப்பிருக்கீங்க? சாட்ல இருக்கா? டிஸ்கார்ட்ல பண்ணிருக்கேன். டிஸ்கார்ட்ல இருக்கு. Discard. Okay, it's coming. Shika. Oh, okay. Ooh, that's a lot of details. All right. Okay, I'm going to share my screen. Okay. All right. That is a colorful one. Very good. Okay, this is going to go for a long time. So what I want you guys to do is tell me is, அதாவது கண்ணுல பார்த்ததுன்னு தெரியுற அதெல்லாம் I don't want you to tell me. அதாவது I don't want you to say ஒரு வீடு இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு ட்ரக் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு tell me what you understand from this picture. Okay? Something that is not obvious. பார்த்த உடனே தெரியுற மாதிரி இல்லாத சொல்லுங்க பார்க்கலாம். Maybe Kaushika, you can start. இதுவும் AI ஜெனரேட்டடா? இல்ல மேம், கூகுள்ல விகா இருக்கா? ஓகே, got it. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். What do you guys think? மேம் இது ஒரு பியூர் வில்லேஜ் மாதிரி இருக்கு. வில்லேஜ் தீம்ல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங், அப்புறம் இந்த அனிமல்ஸ் வளர்க்கறது இது மாதிரி இருக்கு. ஓகே, it's a farming thing. ஓகே. அப்புறம் ஒரு நரி வந்து பூனையை தூக்கிட்டு போகுது மேம். நரி வந்து பூனையை தூக்கிட்டு போகுது. ஓகே ஓகே. எங்க இருக்குன்னு கேட்டா அது ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு ஒரு பொண்ணு பாட்டம்ல பாட்டம் லெஃப்ட்ல ஒரு நரி இல்ல, அதுவும் பூனை தான் நினைக்கிறேன். அம்மா பூனை, பேபி பூனைக்குட்டியை தூக்கிட்டு அது வந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த பாசத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. Okay, all right. Others, I mean, I know it's a ஒரு புதியான ஒரு பேஜ் மாதிரி இருக்கு மேம். எல்லாரும் ஒவ்வொரு ஒர்க் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னு எல்லாம் அவங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்காங்க. சுறுசுறுப்பா இருக்காங்க எல்லாரும். Yes, you can observe that everybody is doing something. அந்த இருக்கிற அனிமல்ஸோ பேர்ட்ஸோ எல்லாமே தனியா இல்ல, எல்லாமே குரூப்பா இருக்கு. தனியா இல்ல. அந்த இருக்க பறவை கூட அதோட குட்டியோட இருக்கு. ஆமா, அந்த மாதிரி எல்லாமே அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. அது வந்து பார்க்க அழகா இருக்கு.
சொல்றேன். Okay, others, anybody else, it's a busy picture, so you can take a minute or so to understand. மேம் அவங்க வந்து இந்த எல்லோ அண்ட் ரெட் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ளவர்ஸ் அப்புறம் கார்டன் ஏரியா இருக்கு. அப்புறம் அந்த சைடு வந்து நெல் பயிர்களும் இருக்கு. அதனால அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிஸி மார்னிங்ல அவங்கவுங்க வேலையை வந்து ஒழுங்கா பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருக்கு மேம். அப்புறம் நிறைய பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. எல்லா பெட்டும் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நீட்டா தான் மேம் இருக்கு. Seems like a harvesting season மாதிரி தெரியுது. மேம் எங்க வீட்டுல கொக்கு பறக்குது மேம். அந்த கொக்கு வந்து வீட்டுல ஒரு கூடு மாதிரி கட்டிருக்கு. நம்மளா இருந்தா அந்த கூட்டை தூக்கி போட்டுருவோம். ஆனா அவங்க கூட்டை கழிக்காம வச்சிருக்காங்க மேம். ஒருத்தர் ஹார்ஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹார்ஸுக்கெல்லாம் சாப்பாடு எதுவும் வைக்கவே இல்லை. அவங்க புல்லெல்லாம் வைக்கவே இல்லை. அவ்வளவுதான் மேம். ஹார்ஸ் அங்கேயே புல்லு மேய்ஞ்சிட்டுமா இருக்கு. தனியா வைக்காம அங்க இருக்கிற புள்ளையே சாப்பிட்டுக்குமா இருக்குமா இருக்கும். ஓகே. வேற what else you see? மேம் அங்க வந்து 2 டாக் ஃபைட் போட்டுட்டு இருக்கா. அந்த ஒரு டாக் வந்து அவங்களுடைய பெட், அவங்க வளர்க்குற ஒரு நாயும் தெருவுல இருக்கிற ஒரு நாயும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம். ஓகே. யா. மேம் இப்போ ஹார்ஸ் அண்ட் கவ் இருக்கு மேம். அது ரெண்டும் அதுக்குரிய பிளேஸ் மட்டும் தான் இருக்கு. வெளியில எங்கேயும் போகாம. அது அதுக்கான டிசிப்ளின். ரைட். ஓகே. மேம் இந்த வில்லேஜுக்கு அடுத்து வந்து இன்னொரு வில்லேஜ் பக்கத்துல இருக்கு மேம். அதாவது டாப்ல அந்த 2 ட்ரீக்கு நடுவுல ஒரு ஹவுஸ் இருக்கு பாருங்க. இந்த வில்லேஜ் பக்கத்துல இன்னொரு வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதுவே வந்து இட்ஸ் நாட் a village in my opinion. I think this is one single farm. வில்லேஜ்னா நிறைய வீடு இருக்கணும் இல்லையா? யூனிட்ஸ் ஒரு வீடு தான். அந்த ரெட் கலர் ரூஃப் போட்டிருக்கிறது வீடு. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து இட்ஸ் a barn. barn என்னது? the place where they சாமான்லாம் இந்த வைக்கோல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கல்ல, சேவ் பண்ணிருக்காங்க. ஒரு ஷெட் மாதிரி வச்சிருக்காங்க. So this whole thing is one house, ஒரு farm house. பக்கத்துல இருக்கிறது probably it's another house or something. But this is not a village. Villageனா நிறைய வீடு இருக்குது. 10 வீடு இருந்ததுன்னா then we can call it a village. Okay. வேற பொல்யூஷன்லாம் அவ்வளவா இல்லாம கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மேம். கரெக்ட். எஸ், குட் அப்சர்வேஷன். பொல்யூஷன் இல்லாம இருக்கு. ஸ்கை எல்லாம் கிளியரா இருக்கு பிகாஸ் இட்ஸ் ஆல் கிரீன். எஸ். சோ இது வந்து ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கும் நம்ம ஊருக்கு நீங்க ஓகே ஆப்வியஸ்லி திஸ் ஒன் டசன்ட் லுக் லைக் சம்திங் இன் இந்தியா மாதிரி தெரியல எனக்கு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்தா இல்ல அந்த ஒர்க் பண்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா டசன்ட் லுக் லைக் இட்ஸ் இன் இந்தியா. சோ இதை பாக்குறது இதுக்கும் how do you compare it with உங்க ஊர்ல நீங்க இருக்கிற ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விவசாயம் பண்ற இடத்துல அதுக்கும் இதுக்கும் what kind of difference do you see? மேம் இந்த சைடு வந்து அவ்வளவா அந்த ஃபார்மிங்னா அந்த லேண்ட்ல வந்து ஒன்லி அந்த பயிரிடுறது இது மட்டும் தான் இருக்கும். இது மாதிரி மத்ததெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தாலுமே ஒண்ணு கோழி இருக்கும், இல்ல ஆடு மாடு இவ்வளவுதான் இருக்கும். இங்க ஹார்ஸ் இருக்கு, பூனை இருக்கு, நாய் இருக்கு, நிறைய இருக்கு இங்க. அது மாதிரி எல்லாம் நான் பார்த்தது இல்ல. இந்த சைடு பீஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஓகே. அவங்களுக்குரிய ஒர்க் அவங்கவுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து மேக்ஸிமம் அப்படி இருக்காது. எல்லாரும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு அது மாதிரி ஜாலியா இந்த சைடு போகும். கரெக்ட். தட்ஸ் a difference. இது டோட்டலி டிஃபரண்ட். Yeah, the main difference is ஒரு இங்க ஒரு
சென்டர்ல ஒரு வேன் இருக்கு மேம். அதுல வந்து இங்க அறுவடை பண்ணது எதுவும் எடுத்துட்டு போறாங்களா இல்ல கொண்டு வந்து செல் பண்றாங்களான்னு தெரியல மேம். ஸ்வீட்ஸ் எதுவும். நடுவுல இருக்கு அந்த ப்ளூ கலர் வேனா? எஸ் மேம். அந்த ப்ளூ கலர் வேன்ல வந்து they are selling bread because you see somebody is taking bread, somebody is இந்த வேன்ல வந்து விற்பாங்க சாப்பாடு. So somebody is bread எல்லாம் விக்கிறாங்க. சரியா? நம்ம ஊர்ல இதுல okay. So again, like I said, the idea is to observe, look at things and see, come to some kind of another ஐடென்டிஃபை பண்றது. இப்போ ஓகே இது ஒரு வீடு மாதிரி தெரியுது, என்னென்ன அப்சர்வ் பண்றீங்களோ that is what you are doing. So our next exercise, ending class soon, stop sharing. Next exercise is more thinking. We'll get இப்போ stop presenting பண்ணிட்டேனா? Okay. அடுத்து வந்து what like I said last classல சொன்ன மாதிரி I'm going to give a problem state. ஒரு situation சொல்றேன் நானே. I want you all to think about it. கொஞ்சம் இப்போ மிச்சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிகாஸ் நீங்க வீட்டுல போய் திங்க் பண்ணு, வீட்டுல போய் நீங்களா திங்க் பண்ணு. Do not ask ChatGPT. The whole point is for you to learn. சரியா? So what I'm going to say is, தமிழ்ல எழுதலான்னு பார்த்தேன், எனக்கு எழுத தெரியல. I'm not doing it. எத்தனை பேருக்கு உழவர் சந்தை farmers market அப்படின்னா என்னன்னு தெரியும்? Somebody tell me what is a farmers market. ராஜி சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியும். ராஜி tell me. மேம் உழவர் சந்தைனா விவசாயிகள் செய்யற பொருள் எல்லாம் அங்க கம்மியான ரேட்டுக்கு கொடுப்பாங்க மேம். கம்மியான அங்க லோ பட்ஜெட்ல வாங்கிக்கலாம் மேம். Okay, so you told me two things. உழவர் farmers பண்றது, அவங்களே வந்து விற்கிறது, and விலை வந்து கம்மியா இருக்கும். Okay, what else is about farmers market? உழவர் சந்தையில நேச்சுரலா கிடைக்கும் மேம். எந்த கெமிக்கலும் கலக்காம கிடைக்கும் மேம். ஓகே, so food வந்து chemical organic சமாச்சாரங்கள் கிடைக்கும். Okay, very good. Anything else about farmers market? What do you know about farmers market? இந்த ஏரியால வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. So it's available once a week தான், right? உங்க ஊர்ல or most of the ஊர்லயே அந்த மாதிரி தான் இருக்கும். Once a week or twice a week தான் it's available. Okay, வேற what do you know about farmers market? எல்லா ஊர்லயும் இருக்குமா farmers market இல்ல ஒன்லி வில்லேஜஸ்ல தான் இருக்குமா? நீங்க இப்ப கிளாஸ்ல எத்தனை 10 பேர் இருக்கீங்க, உங்க எல்லாரும் anybody don't know what a farmers market is, or உங்க ஊர்ல வந்து farmers market இல்ல அப்படின்றவங்க கேட்டுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற ஊர்ல farmers market கிடையாது. ஓகே, நான் farmers marketே போனது கிடையாது. எங்க ஏரியாக்கு வந்து ஒரு ஊர்ல மட்டும்தான் மேம் இருக்கும். சுத்தி இருக்க எல்லா ஊரும் அங்கேதான் போகணும் அந்த ஒன் டே. ஓகே, அங்க ஒன் டேக்கு எல்லா ஊரும் போ. ஓகே, நான் farmers marketே போனது கிடையாது. anybody? ஓகே, சிவபலட்சுமி இஸ் a city girl. ஓகே, பாஸ்கர், ஓ நீங்களாம் சிட்டி ஆட்களா? so you don't know what the farmers market is, or you probably know but you've never been one. சிட்டி உங்க இதுல கிடையாது. ஓகே, fine. Okay, all right, that's fine. Okay, you can put your hand down, but you all know what the farmers market is, right? தெரியும், at least you know what the concept is. Okay, tell me 4 பாயிண்ட் right about farmers market. So farmers கொண்டு வந்து வைக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கும், ஆர்கானிக் இதுவா இருக்கும், and விலை கம்மியா இருக்கும். anything else about farmers market? anything? what do you guys think? அவ்வளவுதானா about farmers market? Yes, they will buy a particular things in lump sum amount, or it is of more, ma'am, and they will sell it for the lesser price. farmers market. I thought farmers market is where the farmers bring the produce. அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அது. Yes, ma'am, giving for low price. Yes, அவங்க because there is no middleman. அவங்க நிலத்துல விளைஞ்சது அவங்களே கொண்டு வந்து விற்கிறாங்க அவங்க. that is farmers market. anything else? anybody else want to add about farmers market? உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு farmers market பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது வேற என்ன? மேம் எங்க ஏரியா சைடுல farmers மார்க்கெட்டிங்ல வெஜிடபிள்ஸ் மட்டும் விற்க மாட்டாங்க, ஹேண்டால மேக் பண்ண மசாலா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்பாங்க. ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து 10 o'clock
அப்பதான் எல்லா லோட் வந்து இறக்குவாங்க. ஆனியன் எல்லாமே ஸ்டார்டிங் டைம்ல போனா ரேட் அதிகமா தான் இருக்கும். எண்டிங் டைம்ல போனா ரேட் கம்மியா இருக்கும், நிறைய வாங்கிட்டு வரலாம். அதனால 2 o'clock தான் நாங்க போவோம் எப்பயுமே. I see. Okay. So farmers marketல காய்கறி மட்டும் கிடையாது, you get other things too. But other things that are made at home. Anyways வீட்ல பண்ணதுதான் இல்லையா? மசாலா சாமான், மசாலா பொடி, whatever. Anyways வீட்ல பண்ணதுதான் பண்ணிருக்காங்க. Okay. நிறைய பேர் கை தூக்குவீங்க. I don't know. It's okay. Anybody else has anything to talk? Johnny, you have something to say? Illanna, put your hand down. But otherwise, I don't know who wants to say anything. Yes, Manisha. மேம் நான் நிறைய வாட்டிலாம் உழவர் சந்தை போனது கிடையாது. பட் நான் போனப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தது என்னன்னா, லைக் 2 times போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன இருக்கும்னா, நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டேன். அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெஜிடபிள்ஸ்லாம். பட் நான் ஒரு நாள் லேட்டாக போகும்போது அங்கே மொத்தமே இதுவாக இருந்துச்சு. அங்கே இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னா அங்கே எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெடி டு பேக்கெட்டாக வச்சிருப்பாங்க. நம்ம பேக்கெட் எடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. இங்கே கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்து நடுவில் போய் நிறைய பேரம் பேசுறதெல்லாம் இருந்துச்சு. லைக் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அப்படிலாம் பண்ண மாட்டோம். Yes. பேரம் No, I பேசுறது அப்படிலாம் comparison will come to that that's the next question. The question is, what did you observe only in farmers market? So one thing you mentioned is பேரம் பேசணும், right? Farmers marketல பேரம் பேசி வாங்கலாம். காய்கறி ஃப்ரெஷ்ஷா காலையில போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஈவினிங் ஆனா கொஞ்சம் freshness கம்மியா இருக்கு, which is Raji offers or something like that, right? Okay, things like that. What else do you guys observe in a farmers market? What is your observation? Good. Any other observations about farmers market? Yeah, go ahead. அதே மாதிரி நான் ஹொசூர் போனப்போ அங்க உழவர் சந்தை பார்த்திருக்கேன். அது எப்படி இருக்கும்னா, டி நகர் மாதிரி இருக்கும் மேம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நடத்துவாங்க உழவர் சந்தைய. பட் இங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ரோட்ல மட்டும் கொஞ்சமா வச்சு பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஒரே ஒரு ஸ்ட்ரீட்ல பீப்புள்ஸ் ஆர் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ் அப்படி இருக்கும். பட் ஹொசூர் எஸ் மேம், அது பிளேஸ் டு பிளேஸ் அது வேரி ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். Okay, got it. Any other observations? What did you notice? Okay, so இவ்வளவு நேரம் கேட்டதுல பாஸ்கர், you tell me, இவ்வளவு நேரம் நம்ம farmers market பத்தி எல்லாரும் பேசுனது இல்ல, உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு? இவ்வளவு நேரம் farmers market பத்தி பேசுனது இல்ல, what did உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சது, என்னென்ன தெரிய வந்தது? அந்த உழவர் சந்தையில வந்து காய்கறி விற்பாங்க, அது சொன்னாலும் எனக்கு புரிஞ்சு. ஆனா சந்தை பக்கம் போனவே இல்லை மேம். நீங்க போக வேண்டாம், இவ்வளவு நேரம் பேசுனத வச்சு என்ன சொல்றேன்னு தான் கேக்குறேன் நான். பேசுற வச்சு மேம். இவ்வளவு நேரம் பேசுன பின்ன I was even counting my fingers. Class attention, are you paying? Class கவனிக்கிறீங்களா இல்லையா? கோமதி, what do you tell? Yes, ma'am. Yeah. மேம், சீக்கிரமா போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், லேட்டா போனா ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நிறைய ஒரு இதுல வந்து நிறைய பேரு சுத்தி இருக்கிற ஊர் எல்லாம் ஒரு இதுலதான் வந்து வாங்குவாங்க. எல்லா ஊர்லயும் வந்து உழவர் சந்தை இருக்காது. அப்புறம் வந்து பேரம் பேசி வாங்குறது வந்து சொன்னாங்க. நான் வந்து உழவர் சந்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் நேர்ல போய் பார்த்தது இல்ல மேம். சோ எனக்கு அவ்வளவா தெரியாது மேம். Okay, what other? I want, இப்ப நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, we are going to compare it with something else, right? அதனால நீங்க நேர்ல போகாட்டி இத்தனை இல்லாட்டியும் நேர்ல போகலைன்னாலும் I want you to know what உழவர் சந்தைனா என்ன, அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு. இத்தனை நேரம் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை பார்த்துட்டு டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப now we are coming through something that is a real life thing. உழவர் சந்தை அப்படின்றது இட்ஸ் real life thing. அதுக்கு படமெல்லாம் போடல நம்ம. அது இல்லாமல் we are trying to observe what is உழவர் சந்தை. இந்த படத்தை பார்த்து let's say ஒரு உழவர் சந்தை படம் வச்சிருக்கேன்னு, let's say we have a படம் like a picture of உழவர் சந்தை, right? அந்த படத்தை வச்சுக்கிட்டு இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டே மட்டும் நம்மளால பார்க்க முடியுமா?
பேரம் பேசுறது, படம் பார்த்து உங்களுக்கு தெரியாது பேரம் பேசுறது. காலையில போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஈவினிங் போனா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அது படத்தை மட்டுமே பார்த்து தெரியாது நமக்கு, ரைட்? ஸோ certain things the picture is not going to tell you everything. நம்ம வந்து either நேர்ல போய், அதுவும் 2 தடவை நேர்ல போயிருந்திருக்கணும். அந்த இப்போ நீங்க வந்து காலையில எப்பவுமே நான் காலையில தான் போவேன் அப்படின்னு இருந்ததுன்னா யூ ஒன்லி நோ தட் உழவர் சந்தையில எப்பவும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் அப்படி சொல்லுவீங்க. இல்ல நீங்க எப்பவுமே ஈவினிங் தான் போவீங்க, டுவர்ட்ஸ் எண்ட் தான் போவீங்களா இருந்தீங்கன்னா தென் யூ உழவர் சந்தைனாலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ரைட்? ஸோ யுவர் அப்சர்வேஷன் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்ட்? ஆனால் தட் இஸ் நாட் த ஃபுல் பிக்சர். நீங்க பார்த்தது மட்டும்தான் நிஜம்னு இல்லை, அது இல்லாததும் நிஜம், ரைட்? பிகாஸ் நீங்க எப்பவுமே காலைல மட்டும்தான் போனீங்கன்னா காலையில என்ன நடக்குதோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எப்பவுமே மத்தியானம் போனீங்கன்னா மத்தியானம் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் தெரியும். எப்பவுமே ஒரு பர்டிகுலர் பழம் மட்டும்தான் வாங்குவீங்கன்னா இருபது போட் காய்கறி. ஸோ அதனால ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா யூ ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் கோயிங். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு. இப்ப இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மித்தவங்க சொல்றதுல இருந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர். For people who never went to a farmers market போகாத ஆட்களுக்கு you get an idea by discussing. உங்களோட மித்தவங்களோட அப்சர்வேஷன்ல இருந்து you are understanding something, right? That is the whole reason why we do discussion. ஒரு டாபிக் எடுத்து 10 பேர்கிட்ட இருந்து 10 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து we are trying to do that. Okay, now that we have discussed a little bit, I want you to go home. வீட்டுல போய் I want you to do a little bit more research about உழவர் சந்தை. உழவர் சந்தைனா என்ன, இன் ஜெனரல் எப்படி ஒர்க் ஆகுது, எனி டீடைல்ஸ் யூ கேன் கேதர். நம்ம படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும். ராஜி வந்து she said a lot of things. ஏன்னா அவங்க நேரில் அடிக்கடி போயிருக்காங்க. so she has a thing. But there is ராஜிக்கு தெரியாத விஷயங்களே நிறைய இருக்கும் உழவர் சந்தையில. ஏன்னா ராஜி காலையில மட்டும் போயிருப்பாங்க, இல்லைன்னா ஆஃப்டர்நூன் மட்டும் போயிருப்பாங்க. ராஜிக்கு வந்து உழவர் சந்தை, ராஜி நீங்க வந்து உழவர் சந்தைக்கு போகும்போது நீங்க வந்து ஒரு கஸ்டமர் போய் வாங்கத்தான் போறீங்க இல்லையா? வாங்குறதுக்கு மட்டும் தான் உழவர் சந்தை, நீங்க போய் விற்க போறது கிடையாது. விற்க போயிருக்கீங்களா? கேக்கல. நீங்க விற்கிறதுக்கு போனீங்களா போலியா? இல்ல, மோஸ்ட் ஐம் கெஸ்ஸிங் நோ, unless your parents are farmers or somebody, right? So அந்த ஆங்கிள். மனிஷா, எஸ் எஸ் மேம். வீட்ல இங்க இல்ல மேம், பட் நான் சொன்ன மாதிரி ஹுசூர் போகும்போது அங்க போயிருக்கேன் மேம். பாட்டி வீட்ல எல்லாம் விற்பாங்க மேம் அவங்க. நீங்க போய் விற்கிறதுக்கு போனீங்களா? ஓகே, நான் அவங்க கூட போயிருக்கேன் மேம். அவங்கள டிராப் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க எப்படி விற்கிறாங்கன்றத பார்த்துட்டு வருவேன் மேம். I want to explore those things. அதனால அதை நிறைய பார்ப்பேன் மேம். Okay, very good. So what I want you to all to do it, உழவர் சந்தையில யார் players, when we say players, யார் involved இந்த உழவர் சந்தைன்ற கான்செப்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? விற்கிறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க, வேற யாருன்னா இருக்காங்களா? வேற யாருன்னா என்ன மீனிங்? உழவர் சந்தையை வந்து அரேஞ்ச் பண்றதுக்குன்னு யாராவது இருக்கணும் இல்லையா? அந்த இடம் வந்து செட்டப் பண்ணி இருக்கணும். யாராவது அரேஞ்ச் பண்ணாதான் நான் விற்கிற ஆளா இருந்தா எனக்கு முதல்ல தெரியணும், இந்த இடத்துல நான் போய் விற்கணும், இந்த இடத்துல நான் போய் உட்காரணும், நான் ரெண்ட் கட்டணுமா வேணாமா, ரைட்? ஸோ அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ உழவர் சந்தைன்னு வரும்போது யார் விற்கிற, who are the different type of people? வாங்குறவங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள், விற்கிறவங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள். I don't know whatever else, whoever else is there. வேற யார் இன்வால்வ்டா, என்ன நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் உழவர் சந்தை? உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல், நீங்க நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஐ வாண்ட் யூ டு லேர்ன். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க எக்ஸ்ட்ராவா? How will you find out more details about உழவர் சந்தையை பத்தி? மோர் உங்களுக்கு தெரியாத டீடைல்ஸ் நீங்க கேதர் பண்றதுன்னா எப்படி பண்ணுவீங்க? Somebody else other than Manisha. I want others to talk to. Mohammed, what will you do? நீங்க பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? I need to go. Yes. Yes. உழவர் சந்தை அதாவது இது வரைக்கும் சொல்லாதது இனிமே சொல்றாங்க. ஆமா, உழவர் சந்தை இன் ஜெனரல் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் அபவுட் உழவர் சந்தை. அந்த கான்செப்டை பத்தி எனக்கு தெரியணும். எப்படி வந்து நீங்க வந்து how are you going to find out details about உழவர் சந்தை? The simple answer is do a ChatGPT and I'm done. But we already know that ChatGPT doesn't give all the answers. எல்லாமே இருக்கிறதுக்கு இது கிடையாது.
right? Yes, Manisha. எஸ் மேம் லைக் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தாக்கு நிறைய தெரியும்ன்றதுனால ஐ கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் அபவுட் வாட்ஸ் பேக் எண்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்பேன். ஆல்வேஸ் இங்க பக்கத்துல ஒரு ஊர்ல நடக்கும் மேம். இப்போ செவ்வாய்க்கிழமை அதுக்குன்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஐ ஆஸ்க் எனிஒன் ஆஃப் देम எப்படி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. Yes, that's the best way to get the answers. Yes, others. மேம் இங்க எனக்கு தெரிஞ்ச என்னது உழவு சந்தையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒர்க் பண்றாங்க. அவங்கள்ட்ட நான் எப்படின்னு கேட்பேன். கேட்பீங்க, கேளுங்க, கேட்டு வாங்க. வேற everybody should go attempt. Either do a Google search பண்ணி என்னன்னு பாருங்க, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு உழவர் சந்தையில யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்க போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிபினா அண்ட் ஓபலட்சுமி said they don't have never been to உழவர் சந்தை. Call somebody who has been. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க உங்க ஊர்ல, உங்க பக்கத்து ஊர்ல, உங்க வில்லேஜ், whoever goes to உழவர் சந்தை, அவங்க கிட்ட போய் கேளுங்க. I want you to go talk to somebody, get some details, ask them questions. அவங்க சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாங்க போவோம், பணம் கொடுப்போம், பேரம் பேசுவோம், வாங்குவோம். That's the simplest thing they'll say. Ask more questions. கொஞ்சம் கியூரியாசிட்டி கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி காலையில போனீங்களா, மத்தியானம் போவீங்களா, என்ன மாதிரி காய்கறி வாங்குவீங்க, எல்லா காய்கறியும் கிடைக்குமா, கடையை விட எவ்வளவு, வாட் எவர் கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் ஆஸ்க், ரைட்? கேட்டு ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அப் வித் லிஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் அப்சர்வேஷன். மித்தவங்க கிட்ட பேசி ஐ வாண்ட் யூ டு கம் அப் வித் யுவர் ஓன் அப்சர்வேஷன் அண்ட் போஸ்ட் இட் இன் டிஸ்கார்ட். ஸ்டார்ட் போஸ்டிங் இட். எப்போ கிடைக்குதோ, எப்போ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்களோ அப்போ போஸ்ட் இட் இன் டிஸ்கார்ட். சரியா? Everybody understood what I'm saying? Yes, no? Do the attendance now, please. Attendance போட்டுருங்க. And I'm ending class now because I have another something going on. I have to take care of that. Another class. The leadership class சொன்னேனே, அவங்க they have something about it, so I go talk to them. So that is the first thing. That is the homework. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Can somebody repeat the homework? I'll end the recording. Let's see. Andichi, repeat the homework. என்ன சொன்ன? ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டிங் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம டிஸ்கார்ட்ல அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்க. கரெக்ட். எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? கூகுள் மட்டும் பண்ண போறீங்களா, வேற எதுவும் பண்ண போறீங்களா? இங்க பக்கத்துல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க மேம், அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேம், இல்லாட்டி போனவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம். கரெக்ட். Okay. I think you all understood. Any questions? I'm going to stop the recording. Ma'am. All right.